வணக்கம் நண்பா. எவ்வளோ பேர் சின்ன வயசில் உங்களோட ஃப்ரெண்ட் ஆகட்டும் இல்லை உங்களோட சொந்தக்காரங்க ஆகட்டும் கேம் விளையாடுறப்போ பக்கத்தில் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. ஸோ அப்படி யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உனக்கு நான் தரேன், உனக்கு அப்புறமா தரேனே பார்த்தீங்க அப்படின்னா தட்டி கழிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நானும் வந்துட்டு சின்ன வயசில் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வீடியோ கேம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டாக இருக்கும், ஓப்பன் பண்ணி இந்த சிப்பு போடுறது. ஸோ அந்த வீடியோ கேம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களால் வாங்க முடியல. அதுக்கப்புறமா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக சோனியோட அந்த சிப்பு வந்துச்சு, PS2, 3, 4, 5 வந்தப்பவும் வந்துட்டு இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியுமோ அப்படின்னு சொல்லி யோசித்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்க அப்படின்னா PlayStation 5. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா துபாய் போனப்போ PlayStation 5 வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதுதான் அந்த PlayStation 5, PS5. ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரியும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு யூடியூப்பில் இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதோட அன்பாக்சிங், ரிவ்யூ, கேம் பிளே எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஆனாலும் என்னோட திருப்திக்காக நம்ம சேனல்லையும் இது போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இது அன்பாக்ஸ் அண்ட் குட்டி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கும், இதில் CD போடணுமா இல்லை வந்துட்டு டேரெக்டாக டவுன்லோட் பண்ணணுமா, இதில் டவுன்லோட் பண்ணுற கேம்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குமா, எவ்வளோ காசு கொடுக்கணும், இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும் வாங்குறதுக்கு முன்னாடி. ஸோ அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பதில் தெரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த PlayStation அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே ஒரு கவர் இருந்துச்சு, அது கிழிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த பெட்டிக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி விளாண்டுட்டேன். இருக்கட்டும், இதுக்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு கேபிள் இருந்துச்சு. ஓகேவா, இது ஒரு நார்மலான கேபிள் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஜஸ்ட் இங்கே முன்னாடி 2 பின்னு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி பின் இருக்குது. ஸோ இந்த பின் நம்ம ஊரில் போகணும்னா அதுக்கு தனி சாக்கெட் வந்து நம்ம வாங்கணும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா C2C கேபிள் இருந்துச்சு. இதுவும் C தான், இதுவும் C தான். எதுக்காக அப்படின்னா நம்மளோட அந்த ஜாய்ஸ்டிக்கை சார்ஜ் பண்ணுறதுக்காக. ஓகேவா, ஸோ இப்படி ஒரு கேபிள். அதுக்கப்புறம் ஒரு HDMI கேபிள் இருந்துச்சு. HDMI கேபிள் நான் குத்திருக்கேன். அது ஒரு சின்ன கேபிள், கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டர் கேபிள் தான் HDMI கேபிள். அது போக பெட்டிக்குள்ளே இருந்தது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஜாய்ஸ்டிக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஜாய்ஸ்டிக்கு. இந்த ஒரே ஒரு ஜாய்ஸ்டிக் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினேன் இந்த PlayStation கூட வந்துச்சு. ஸோ நான் மட்டும் விளையாண்டு என்ன பண்ண போகிறேன், என் கூட யாராச்சும் இருந்து கம்பெனி கொடுக்கணும்ல, அதனால வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு ஜாய்ஸ்டிக் வாங்கினேன். இது தனியாக வாங்கிட்டு வந்தது. இது நம்ம ஊர் காசுக்கு வந்துட்டு 6000 ரூபா ஆச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். 6000 ரூபாயோ 6500 சம்திங் ஏதோ ஆச்சு. அந்த நேரத்தில் சோனியில் வந்துட்டு துபாயில் ஒரு சில ஆஃபர்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. PlayStation அதுக்கப்புறமா இந்த ஜாய்ஸ்டிக் ரெண்டுமே சேர்த்து எனக்கு ஆன அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 51,000 சம்திங் ஏதோ ஆச்சுன்னு, 51 50 சம்திங். ஏன்னா அதை கன்வெர்ட் பண்ணணும் இல்லை, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அவ்வளோதான், அந்த 50,000 ரூபா 51,000 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வந்திருக்கும். இதுவே நம்ம இங்கே வாங்கினோன்னா 60,000 ரூபா தாண்டி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10-11,000 ரூபா பக்கம் அதிகமாக வந்திருக்கும். ஸோ இது எனக்கு ஓகே தான். இப்போ வரைக்கும் நான் ஜாய்ஸ்டிக் மட்டும் தான் நான் காட்டினேன், இன்னும் தங்கத்தை காட்டல. இல்லை, இங்கே இருக்குது அந்த தங்கம். ஸோ PlayStation 5 இது ரொம்ப நாள் கனவு. இன்னும் பல பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்குன்னு சொல்லலாம். இது கூட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளிப் வந்துச்சு. இந்த கிளிப்பை நம்ம ஜஸ்ட் இப்படி குத்திக்கிட்டோம் அப்படின்னா இது இப்படி ஹரிசாண்டலாக வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், வெர்டிக்கலாகவும் வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி குத்தி வச்சிட்டேன். கண்டிப்பாக இந்த கிளிப் எங்கேயாவது மிஸ் ஆயிரும், அதனால் குத்தியே வச்சுட்டேன். நான் வாங்கின இந்த PlayStation பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ப்ளஸ் CD போட்டுக்கலாம். ஓகேவா, டிஜிட்டலாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1 TB உள்ளே வந்துட்டு ஸ்பேஸ் இருக்குது. அது போக கேசட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ப்ளூரே டிஸ்க்கு, CD அது இருந்துச்சு அப்படின்னா இது வழியாக போட்டுக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷனும் வந்துட்டு இதில் இருக்குது. இதில் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவர் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறமா 2 C டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த டிசைன் ஒன்று வருது, சுற்றியும் இந்த டிசைன் வருது. இந்த இடத்துல PlayStationோட அந்த லோகோ இருக்குது. பின்னாடி ஒரு HDMI கேபிள், அதுக்கப்புறமா டேரெக்டாக LAN கனெக்ட் பண்ணிக்க முடியும். 2 USB 3.0 போர்ட் இருக்குது. அதுக்கப்புறமா பவர் போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவ்வளோதான், வேறு எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இல்லை. நம்ம கனெக்ட் பண்ணுறது லேண்டில் தான் கனெக்ட் பண்ணணும்னு இல்லை, டேரெக்டாக வந்துட்டு வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாக வைஃபைல தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வைஃபைல கனெக்ட் பண்ணாலே ஓரளவுக்கு வந்துட்டு ஸ்பீடு கிடைக்குது. இப்போ இதை எடுத்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டான இடமா இருக்குன்னு சொல்லி தோணுது நம்மளோட PS5 வைக்கிறதுக்கு. ஸ்டேரிங் வந்துட்டு இதில் கனெக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி தெரியல. நான் ஆப்ஷன் இருக்கிறது நான் பார்த்தேன், யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. ஆல்ரெடி இந்த HDMI கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் குத்தி இருந்தது தான். HDMI கேபிள் இங்கே குத்தியாச்சு, பவர் கேபிள் இங்கே குத்தியாச்சு. அவ்வளோதான், இனி நம்ம ஆன் பண்ணால் வேலை முடிஞ்சு. ஓகே, ஸோ நம்மளோட PS5 பார்த்தீங்க அப்படின்னா பவரில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு நம்ம ஆன் மட்டும் பண்ணுவோம். இந்த இடத்துல பவர் பட்டன் இருக்குது, ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டீ அப்படிங்கிற ஒரு சவுண்டோட வந்துட்டு ஆன் ஆகும். அப்படியே ஒரு ப்ளூ கலர் லைட்டாக வந்துட்டு அப்படியே லைட் வந்துட்டு இருக்கும். பார்க்கறதுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ நம்மளோட PS5 வந்துட்டு ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ண உடனே வந்துட்டு நம்மளோட 2 ஜாய்ஸ்டிக் இருக்கிறதுனால நான் 2 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். 2 அக்கௌண்ட்டில் வந்துட்டு எந்த அக்கௌண்ட்குள்ளே போகணுமோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த அக்கௌண்ட்குள்ளே போக போகிறேன். உள்ளே போனோடனே நமக்கு வேணும்னா பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா, நான் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கேன்.
பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவல் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ கரண்ட்டாக விளாண்டுருக்கிற கேம் அப்படின்னா சாக் பாய் பிக் அட்வென்ச்சர். வேறு லெவல் இருக்குது கேமு. அந்த காலத்து மேரியோ மாதிரி இருக்குது. மேரியோ வந்துட்டு இது கிடையாது. மேரியோ வந்துட்டு நின்டெண்டோ ஸ்விட்சில் மட்டும்தான் இருக்குது. இதில் வந்துட்டு மேரியோ இல்லை. என்எஃப்எஸ், அதுக்கப்புறமா எப்பிக் ரோலர் இதெல்லாம் இருக்குது. ப்ளே ஸ்டேஷன் இப்போ வாங்கினோம். ப்ளே ஸ்டேஷன் வந்துச்சு பாருங்கள், PS4 அதெல்லாம் வந்தப்போ, PS5 வந்தப்போ இதில் வர கேம்ஸ் எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். உண்மையாக சொல்லணும்னா நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா CD போடணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இதுவும் போட்டுக்கலாம், டிஸ்க்கும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோடும் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நம்ம ஆன்லைன்லேருந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ப்ளே ஸ்டோர் கொடுத்துருக்காங்க. ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோர் இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு உள்ளே இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு 2000, 3000, 9000, 10,000க்குலாம் பார்த்தீங்கன்னா உள்ள கேம் இருக்குது. நான் வந்துட்டு டீல்ஸில் போய் பார்ப்பேன். ஏதாவது டீல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 75% ஆஃபரு, அதுக்கப்புறமா 80% ஆஃபர்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 45% ஆஃபரு, 3079 ரூபா. கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் 3 அப்படிங்கிற ஒரு கேமு. ஸோ இந்த மாதிரி பல கேம்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4000, 5000 கேமுக்கு மேலே இருக்குது. எல்லாமே வந்துட்டு முக்கால்வாசி காசு கொடுத்து வளர்கிற கேம்ஸ் தான். ஒரு சில கேம்ஸ் மட்டும்தான் ஆஃபரில் வரும். அந்த மாதிரி ஆஃபரில் வந்த கேம் தான் என்எஃப்எஸ் நீட் ஃபார் ஸ்பீட் ஹீட் அப்படிங்கிற ஒரு கேமு. 339 ரூபாய்க்கு வந்துச்சு. ஆக்சுவல் ரேட் 2000 ரூபா. நான் ஓப்பன் பண்ணுறேன், ஒரு 80% ஆஃபரா, 89 90% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு 339 ருபீஸ்க்கு நான் அதை வாங்கினேன். இந்த கேம் சீரியஸாக வர்த்தான ஒரு கேமு. எல்லாத்துக்குமே இருக்கிற இன்னொரு டவுட்டு, PS5 வாங்கினா வெறும் கேம் மட்டும்தான் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. நானும் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதில் வந்துட்டு மீடியா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் நெட்ஃப்ளிக்ஸ் லாகின் பண்ணிக்கலாம், யூடியூப் லாகின் பண்ணிக்கலாம், ப்ரைம் லாகின் பண்ணிக்கலாம். இன்னும் வந்துட்டு இதுக்கான ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி, இந்த ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அது இன்ஸ்டால் பண்ணி படம் பார்த்துக்க முடியும். இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து இதில் இருக்குது. எல்லாம் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த 3 போதும். அதனால் வந்துட்டு இந்த 3 நான் வச்சுக்கிட்டேன். துபாயில் வாங்கினதுனால ஒரு அரபியில் ஒரு ஆப் இருக்குது. அப்புறம் ஆப்பிள் டிவி, ட்விட்ச்சு, ஸ்பாட்டிஃபை, ஆல் ஆப்ஸ்ன்னு இருக்குது. இதுக்குள்ளே போய் இதில் என்னெல்லாம் வேணுமோ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இதில் என்னென்னா இதுக்கு தனியாக ரிமோட்லாம் கிடையாது. எல்லாமே நம்ம ஜாய்ஸ்டிக்கில் தான் பண்ணணும். ஸோ ஜாய்ஸ்டிக்கை பற்றி நான் இன்னும் சொல்லவே இல்லை, உங்களுக்கு காட்டுறேங்க. இதில் வந்துட்டு இந்த கேம் நாங்கள் முக்கால்வாசி முடிச்சிட்டோம். ஆஸ்ட்ரோ ப்ளே ரூம். இது வந்துட்டு நம்ம வாங்கினோன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி வந்துச்சு எனக்கு. இல்லை, நான் டவுன்லோட் பண்ண நினைக்கிறேன். பேனராக காட்டுச்சு, நான் டவுன்லோட் பண்ணேன். கிட்டத்தட்ட 90% ஆஃப் கேமை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கேமுக்குள்ளே ஆக்சுவலி இந்த ஜாய்ஸ்டிக் எப்படி நமக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம ஃபீல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். தெரியுதா, இதுலேருந்து தான் சவுண்ட் வருது. ஸோ PS5ல வந்துட்டு டேரெக்டாக நம்ம ஆக்ஸ் கேபிளோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு ஆடியோ அவுட்புட்டை அதுலேருந்து எடுக்க முடியாது. இப்போ இந்த மானிட்டரில் பின்னாடி ஆக்ஸ் கேபிள் ஆப்ஷன் இருக்குது. நம்ம அதில் குத்தி ஒரு ஸ்பீக்கர் ஒன்று வச்சுக்கிட்டு அது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற சவுண்டை வெளியே கொண்டு வர முடியும். அது போக இதில் சில இதெல்லாம் காட்டும். இந்த பொம்மை நடந்து போகிறது, இங்கே பாருங்கள். இந்த பொம்மை நடந்து போகிற சவுண்ட் மட்டும் இல்லை, இந்த சின்ன சின்ன ஒரு வைப்ரேஷன்ஸ் வரனால நம்மளே நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. இப்போது இந்த ஜாக்கெட்டுக்குள்ளே ஏறி உட்காந்துட்டோன்னா இந்த ஜிப்பை போடுறதுக்கு இந்த இடம் இருக்குல்ல, இப்படி போட்டாலே அது போட்டு விட்ரும். பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு சென்சார், இங்கே பாருங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏற முடியும். நம்மளே வந்துட்டு ஃபீல் பண்ணி விளாட்லாம். இதில் கேம் வந்துட்டு ஃபீல் பண்ணி விளாட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு கேம் இது என்னோட கேம். இந்த கேம் என்னோடய கேமாக இருந்தனால எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருச்சு விளாட்றதுக்கு. இது விழுகிறதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வைப்ரேஷனாக எனக்கு ஜாய்ஸ்டிக்கில் ஃபீல் ஆகிறதுனால நம்மளே அந்த கேமுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் ஆகும். இது பாருங்கள், இது இன்னொரு வேறு லெவலில் ஒரு இது இப்போ நம்ம மேலே இருக்கிற காயின் பிடிக்கணும், இப்படி திருப்பணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேரக்டரும் சேர்ந்து திரும்பும். சைடில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கை நகுத்தணும்னா அதுவும் சேர்ந்து நகுந்துடும். சூப்பராக இருக்குல்ல. எனக்கு ஸ்பைடர்மேன் கேம் வந்துட்டு வாங்கணும்னு ரொம்ப ஆசை. கிட்டத்தட்ட 4999 ரூபா போட்டு வச்சுருக்கானுங்க ப்ளே ஸ்டேஷனோட ஆப் ஸ்டோரில். அதனால் கொஞ்ச நாள் கழித்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. வேறு லெவலில் இருக்குது. அந்த ஒரு சாதாரண ஒரு கேம் தான், ஆனால் நம்மளே அதுக்குள்ளே போகிற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க. எதனால் அப்படின்னா இதில் இருக்கிற அந்த ஜாய்ஸ்டிக்கில் இருக்கிற அந்த ஃபீல் தான். இதெல்லாம் கண்ணாடி.
விழுந்துட்டேன். ஸோ இது வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற கேமு. இது எவ்வளோ நேரம் வேணால் விளாட முடியும், சார்ஜஸ் கிடையாது. இதுவே இதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் ஏதோ இருக்குது, அதுக்கு வந்து நம்ம ஏதோ சின்னதாக ஒரு அமௌண்ட் பே பண்ணணும்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே வந்துட்டு ஒரு செமையான ஒரு கேம். இந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு செமையான ஒரு கேரக்டர். இந்த பொம்மை நம்ம மேரியோ விளாண்டா எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ப்ளே ஸ்டேஷனில் நம்ம ஃபீல் பண்ண முடியும். வீட்டில் ஹோம் தேட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஹோம் தேட்டரில் செட் பண்ணி தனியாக ஒரு இருட்டு ரூமில் உட்காந்து விளாண்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சீரியஸாக வந்துட்டு கொஞ்ச நாள் நம்மளை அடிக்ட் ஆக்கிடும். அதுலேயும் நம்ம பார்த்துருக்கணும். ஏன்னா நான் விளாட ஆரம்பித்து இந்த கேமில் நான் ரொம்ப நேரம் விளாண்டுட்டேன். எவ்வளோ நேரம் விளாண்டுருக்கேன் அப்படிங்கிறது இதில் காட்டும். 66% நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்லாம் காட்டுது. 5 hours நான் விளாண்டுருக்கேன். இந்த கேம் பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் நான் விளாண்டுருக்கேன். ஸோ 5 மணி நேரங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். 5 மணி நேரம் வந்துட்டு விளாண்டுருக்கோம். ஸோ இந்த கேம் வந்துட்டு நம்மளுக்கு அடிக்ட்டும் ஆக்கும். ஸோ லிமிட்டாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நல்ல கேம் அப்படின்னு சொல்லி நான் ஏமாந்து வாங்கின கேம் பார்த்தீங்க அப்படின்னா எபிக் ரோலர் கோஸ்டர் வந்துட்டு ஏமாந்து வாங்கிட்டேன். என்னன்னா அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது VR கிளாஸ் இருந்தால் மட்டும்தான் விளாட முடியும். ஆனால் வந்து நான் காசு கொடுத்து வாங்கினேன், 600 ரூபாய்க்கு ஏதோ வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆனால் VR கிளாஸ் இல்லாமல் இது விளாட முடியாது. சரி, VR கிளாஸ் எவ்வளோன்னு சொல்லி போய் பார்க்கலான்னு பார்த்தா அது 66,000 போட்டு வச்சிருக்காங்க. 66,000 செலவு பண்ணி இந்த கேம் விளாடணுமான்னு சொல்லிட்டு நான் வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கார் ரேஸ், ஏதாவது மல்டிப்ளேயர் கார் ரேஸ் இருக்கான்னு சொல்லி தேடினப்போ இந்த CTR வந்துச்சு, கிராஷ் டீம் ரேசிங் சொல்லி. 2 பேர் ஆஃப்லைனில் விளாண்டுக்க முடியும். ஸோ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் வரும், 2 ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா வரும், விளாண்டுக்க முடியும். இதுவும் அந்தளவுக்கெல்லாம் ஒர்த் இல்லை. ஸோ இருக்கிறதுலே ஒர்த்தான கேம் அப்படின்னு பார்த்தா இந்த சாக்பாய். இதுவும் கிட்டத்தட்ட அந்த மேரியோட ஃபீல் கொடுக்குற ஒரு கேம். ஸோ அந்த காலத்து கேம் மேரியோ கான்ட்ராலாம் விளாட்ணுன்னு சொல்லி ஆசை இருக்கும். அது வந்துட்டு இதெல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை. ஸோ இது நம்ம விளாண்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபீல் நல்லா இருக்குது. ஏன்னா 2 மல்டிப்ளேயர் இருக்குது, 2 பேர் உள்ளே போய் விளாண்டுக்க முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே ஒரு செமையான ஒரு விஷயம். 2 ஜாய்ஸ்டிக் வச்சு 2 பேர் உள்ளே விளாண்டுக்கலாம். செமையான ஒரு கேம். அது போக பப்ஜி, இன்னும் என்னென்னா ஃபார்ட்நைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுவும் இந்த பப்ஜி மாதிரி இருக்கிறனால பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நான் விளாட்ல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை கேம்ஸ் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ பேர் விளாட்லாம், VR வேணுமா, இல்லை வந்துட்டு எத்தனை ஜாய்ஸ்டிக் வேணும், 2 பேர் விளாட முடியுமான்னு சொல்லி காட்டும். அதுக்கப்புறமா ஒரு சில வீடியோஸும் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா இந்த 2 கேம் வாங்கி நான் வந்துட்டு காசை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது ஓகே தான், இது விளாட்லாம், இது கொஞ்சம் ஓகே தான் இதை கம்பேர் பண்ணுறப்போ. ஏன்னா இது வந்து நம்ம VR இல்லாமல் அதை கண்டிப்பாக விளாடவே முடியாது. ஸோ இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து டேரெக்டாக வந்துட்டு இதுக்கு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கேம்ஸ் எல்லாம் செக் பண்ணி டேரெக்டாக வந்துட்டு உள்ளே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அப்படி ஒரு ஆப்ஷனும் வந்துட்டு இதில் இருக்குது. இதுவும் நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுவும் நான் காசு கொடுத்து வாங்கினேன். காசு கொடுத்தா ஃப்ரீயாக வாங்கினேன். கார்ட் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ கேமு. இது இன்னும் அந்தளவுக்கு எனக்கு வர்த்தாக தோணுதனால அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ண கேம்ஸ். இன்னி நான் டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற கேம் வந்துட்டு ஸ்மாக்டவுன். டெக்கன் இருக்குல்ல, டெக்கனு, ஸ்மாக்டவுனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி சண்டை போட்டுக்க முடியும். இன்னும் பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக, இன்னும் செம ஃபன்னாக, இன்னும் ஜாலியாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். ஒரு வழியாக ப்ளே ஸ்டேஷனோட என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளே ஸ்டேஷன் 5ஓட அந்த ஒரு ஆசை நிறைவேறிடுச்சு. இது கெட்டு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இங்கே தான் இருக்க போகுது, வச்சு விளாண்டே தான் இருக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு PS5 பிடிக்குமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன வச்சுட்ருக்கீங்க? என் ஃப்ரெண்ட் வீட்டில் வந்துட்டு PS4 இருக்குது, நீங்கள் என்ன வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு இது வர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு சைடு நான் வர்த்துன்னு சொல்லுவேன், ஒரு சைடு வந்துட்டு இவ்வளோ காசா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஆனாலும் நமக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அதை வாங்கி பார்க்குறதுல தப்பு இல்லை, வாங்க முடிஞ்சது அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதை நம்ம வாங்கியாச்சு. டிஸ்க்கு நான் இன்னும் போட்டு பார்க்கல. டிஸ்க்கு வந்து நான் வாங்கலை. நமக்கு டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குன்னா டிஸ்க் வாங்கலை. மேபி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது டிஸ்க் இருந்துச்சு அப்படின்னா அதை போட்டு செக் பண்ணியும் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் தான் ஜாய்ஸ்டிக்கு வேறு லெவலில் இருக்குது, நிறைய பட்டன்ஸ் இருக்குது, சூப்பராக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கியர்ஸ் எல்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஜாய்ஸ்டிக்கு சீரியஸாக வேறு லெவல் இருக்குது. இந்த டென்னிஸ் எல்லாம் இதிலே விளாட்லான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இப்படி பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி அடிச்சிக்கலாம்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அந்த கேம்ஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச கேம், செம்மையான கேம் ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது விளாண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதில் முடிச்சுக்கிறேன். தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.